சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின் போது கையகப்படுத்திய நிலத்தை என்ன செய்யப் போகிறீர்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு அமைச்சர்கள் பதில் அளித்த தற்பொழுது பார்க்கலாம். விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டுத் தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. இது வரைக்கும் அதாவது 90% நேற்றே பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க?